ஹாய்மா, வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், கிராம்பு, ஏலக்காய், தயிர், கல்லுப்பு, சிக்கன் மசாலா, தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு, சமையலை செய்ய போகலாம் வாங்க. இந்த எண்ணெய் கூடவே ஒரு மாஸ்டர் சொன்னாங்க, அந்த மாதிரி நான் செய்கிறேன், நல்லா தான் வந்திருக்குது. வெங்காயத்தை வந்து எண்ணெயிலே போட்டு அது கூடவே பட்டை கிராம்பெலாம் அப்படியே போட்டுக்கலாம், எண்ணெயோடவே போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டி போடுங்க. ஏலக்காய் போட்டு பிரியாணி செஞ்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நான் ஒரு 4-5 முறை ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஏலக்காய் போட்டு செஞ்சால் அது தனி டேஸ்ட்டு தான். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த கலர் வந்தால் போதும் வெங்காயம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு 150 இல்லை 120 மில்லி வரும், கிராம கணக்கு. நிறைய போட்டாலும் டேஸ்ட்டு மாறிடும், கம்மியாக போட்டாலும் நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கிராம் கணக்கில் கணக்கு பண்ணி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. அது கூட இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இது வதங்கட்டும். நான் ஒரு வீட்டில் தக்காளி போட்டாச்சு. அது கூட புதினா மல்லி போட்டிருக்கிறோம். இது நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் இல்லை, அதனால் கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்குறோம். இது ஒரு வேளைக்கு தான் நம்ம சாப்பிட்டு இப்போவே காலி ஆகிடும். அடுத்த வேலைக்கு சாப்பிட்ற மாதிரினா எலுமிச்சம்பழம் கன்ஃபார்மாக ஊற்றி ஆகணும். தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஒரு வேளைக்கு கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்லாம் மாறாது. இங்கே பாருங்கள், 1 கிலோ அரிசிக்கு 100 ml தயிர் போதும். ஆனால் இது வந்து 1/2 லிட்டர் தயிர் வாங்கிட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு மீதி தயிர் அப்படியே அதில் ஃபுல்லாக போட்டுறோம். தயிர் போட்டால் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பாடும் டேஸ்ட்டு வரும். இந்த அளவுக்கு இது வந்து மசாலா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ₹5 பாக்கெட்டு ஒரு பாக்கெட் அப்படியே போட்டுக்கிறோம். 1 கிலோ அரிசி தான் செய்கிறோம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் பிரியாணியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தேங்காய், புதினா மல்லி அரைச்சி இதோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி மசாலாலாம் இப்படி எல்லாம் ஒன்று சேர வதங்கிடுச்சு. இப்போ வந்து கறியை போட்டுக்கலாம். இன்னும் உப்பு போடவே இல்லை. இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கனு அதையும் போட்டுக்கிறோம். இப்போ இது கூட நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். அரிசி 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ, மொத்தம் 2 கிலோ. இங்கே பாருங்கள், இந்த உப்பை இவ்வளோ தான் போடுறோம். பத்தெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே அந்த தேங்காய், புதினா மல்லி அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சம் நேரம் இது இப்படியே வதங்கின்னு இருக்கட்டும். பாருங்கள், தேங்காய் வந்து அந்த மேல் தோல், அந்த அடித்தோல்லாம் சீவிட்டு இப்படி போட்டுக்குங்க. புதினா
மல்லி ரெண்டும் சேர்த்து இதை நான் அரைச்சிக்க போகிறோம். அரைச்சின்னு வந்து காமிக்கிறோம். இந்த கப்பால் 1 கப்பு அரிசி எடுத்துருக்குறோம். இதில் 2 கப்பு தண்ணி விட போகிறோம். முதல்ல வந்து வெறும் பச்சை தண்ணி ஒரு கப்பு ஊற்றிக்கிறோம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. தேங்காய், புதினா, மல்லி 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு, அதோட தண்ணி இதோட 1 கப்பு ஊற்றுறோம். நாம் கறி போட்டிருக்கிறோம். அது வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி போடுவோம், அதனால் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறோம், கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் இதை மூடிடலாம். மூடி வச்சிடலாம். உலக்க ஆகிட்டோம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு, கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரிசி வந்து 1 மணி நேரம் நம்ம வீட்டில் சாதாரணமாக சாதம் வடிக்கிற அரிசி தான். 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும் இது ஊற வச்சு. இப்போ இந்த அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ கிளறி விட்டு மூடிடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு, கிளறி விடலாம். இன்னும் வேவலை, 3/4 பாகம் வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம இதை தம் போட்டுடலாம். தம் போட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஹாய்மா, இப்போ நம்ம வந்து தம்மு திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சாப்பாடு எப்படி பளபளன்னு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதர்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.